சேனல். நான் உங்கள் சித்தார்த். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஒரு குக்கிங் ரெசிபி தான் பார்க்க போறோம். அது என்னடா ரெசிபின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்வீட் தான். பால்கோவா தான் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் மற்றும் பொருளை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மில்க் மேட் இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே செய்கிறதுனால நமக்கு ஒரு மில்க் மேட் ஒரு டின் தேவைப்படுது. டின் பார்த்தீங்கன்னா ஒரு 400 ml இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் கர்டு தேவைப்படுது. அண்ட் அதோட கொஞ்சம் சுகர், அப்புறம் 1 பிஞ்ச் சால்ட் தேவை. அதுக்கப்புறம் நம்ம மைக்ரோவேவனில் வைக்கிறதுனால அதுக்கு சேஃப்டியாக இருக்க கிளாஸ் பவுல் எடுத்துக்கிட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு விஸ்க் தேவைப்படுது. அண்ட் இப்போ வாங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ அழகாக லேயராக மில்க் மேட் போர் பண்ணிகிட்ருக்கோம். பார்க்கவே சூப்பராக இருக்குது. அப்படியே லேயராக உழுவுது. கடைசியாக நம்ம ஸ்பூனில் வச்சு தள்ளிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம மில்க் மேட் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம 2 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம். 1 2. இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணலாம். அப்புறம் நம்ம கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சுகரையும் சால்ட்டையும் நம்ம இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஓவனில் வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ வாங்க நம்ம ஓவனில் வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட இருக்க ஓவன் மாடல் இதுதான். இது IFB. இது மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா 20SC2. இதை பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் இல்லை அடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம உள்ளே எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வச்சாச்சு. இது நம்ம ஹை ஃப்ளேமில் 2 மினிட்ஸ் வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வைக்க ஆரம்பிக்கிறோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் வந்துடலாம். பார்த்தீங்கன்னா அது எண்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வச்ச 2 மினிட் ஃப்ளேம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 2 மினிட்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம எடுத்து உள்ளே வைக்கலாம். இது 2 மினிட்ஸ் வச்சது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம உள்ளே வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா வச்ச எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ திக்காக வந்திருக்கு நீங்களே இப்போ பார்க்குறீங்க. இதோட நம்ம 1 ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் 1 மினிட் உள்ளே வச்சிட்டோம்னா அது ரெடி ஆயிடும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணலாம். கடைசி 1 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. நல்லா சுடுது பாருங்க. அப்படியே மேலே பபிள்ஸ்லாம் சும்மா சூப்பராக இருக்கு. ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பால்கோவா மாதிரியே இருக்கு. இப்போ பேக்கரியிலலாம் தர மாதிரியே இருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ மணலாக வந்திருக்கு. இப்போ நம்மளோட ரூம் டெம்பரேச்சருக்கு இது வந்துடுச்சுன்னா நம்ம இதை பீஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நண்பர்களே இது ரெடி ஆயாச்சு. நம்மளோட அழகான ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா ரெடி ஆயாச்சு. ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவாவுக்கு ஃபேமஸ். அது வேறு தோற்று போயிடுன்னு நினைக்கிறேன். சூப்பராக வந்திருக்கு. இதை நான் முதல்ல ஒழிச்சு வைக்கணும். ஏன்னா எங்கள் அப்பாவும் என் தம்பி கண்டிப்பாக எடுத்து சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க 2 பேர்த்துக்கு ஸ்வீட் அவ்வளோ பிடிக்கும். அதனால் ஒடிச்சு வச்சாதே எனக்கு நிறையா கிடைக்கும். சரி இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணலாம்.
சரி நண்பர்களே, இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ணலாம். அமிர்த் ரெண்டு டேஸ்ட் பண்ணு. அமிர்த் எப்படி இருக்கு? ரியல் நண்பர்களே, இது வந்து சூப்பரா இருக்கு. இது வந்து நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்ட்டு. சரி நண்பர்களே.